இது வந்து நேவி ப்ளூவும் கிடையாது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, வயலட்னு சொல்லுவாங்க இத. ஆமா வயலட். வயலட் இது. ரொம்ப அழகா இருக்கும் புடவை. இதுலயும் பாருங்க மயில் தான் வரும். எனக்கு மேக்ஸிமம் அந்த மயில் வச்சது ரொம்ப பிடிக்கும். மயில் தான் தெரிஞ்சு வரும். பார்த்து தான் வாங்கி ஆமா, ஆமா. கொடுக்குறாருல்ல. ஐயா நானே எடுக்கிறதுனால எங்க வீட்டுக்காரரும் பார்த்து எடுக்கிறதுனால இப்படி தான் எடுப்பாரு. பாருங்க. எந்த விஷயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஆமா. ஆமா. மேக்ஸிமம் ஒரு புடவை வந்து ஒரு 5 தடவை கட்டியிருப்பேன் நான். அதுக்கப்புறம் என்ன அவ்வளவுதான். கட்டவே இல்ல. ஆமா. பொண்ணுங்க நான் எடுத்துட்டு நிறைய போயிருவாங்கல்ல. பட்டு வாய்ப்பே புடவை இல்ல. எடுக்க மாட்டாங்கம்மா. பட்டு புடவை எனக்கு பிடிக்கலன்னுடுவாங்க. காட்டன்லாம் எடுத்துருவா எடுத்துட்டு ரேணு. போயிறாங்க. மொத பொண்ணாவது எடுத்துருவா. ரேணு பிரியா வந்து சுத்தமா என் புடவை எடுக்கவே மாட்டா. அவங்க- 2வது அவங்க சீரியல் போறாங்க இல்லையா? சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் என் புடவை கேட்பாங்க. யார் கேட்டிருக்காங்கம்மா? அந்த சீரியல் தங்க மகள்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ தனம் கேரக்டர்ல போனாங்கல்ல அதுல கேட்டிருக்காங்க. அப்புறம் வேற பாகியலட்சுமி சீரியல் அவங்க ஃப்ரெண்ட் பாரு உங்க சாரி எவ்வளவு ஃபேமஸ் ஆமா ஆச்சு அம்மா பாருங்க. சாரிலாம் நல்லா இருக்கு. எங்க ஆ. எடுக்கிறாங்க? எனக்கு எடுத்தாந்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாட்டி போகும்போது ஒரு 10 புடவை புக்கிங்ல இருக்கு. எடுத்தாந்து கொடுக்கணும். குழந்தைங்க கேட்டிருக்காங்க. அங்க ரேணுகாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா. ம். சரண்யா அவ பேரு. அவ அம்மா கட்டின புடவையா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு அதை கொடுன்னு சொல்லியிருக்கிறான். அப்படியே எடுத்து வச்சிருக்கா. எடுத்துட்டு போய் கொடுப்பா. அவ வந்து பெங்களூர் இப்பதான் கல்யாணம் ஆனவா. அவ அந்த புடவை நான் கட்டுற புடவைன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிரியாவுடைய 2வது பொண்ணுடைய ஃப்ரெண்டு இருக்கிறா கீர்த்திகான்னு. அவளுக்கும் நான் கட்டுற புடவைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். நான் நார்மலா நான் இப்படிதான் கட்டுவேன். ஆனா அவங்களுக்கு அது பெஸ்டா தெரியுது.